வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செஸ் நம்பர் 99. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ். இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதான் இந்தியாவோட மிகப்பெரிய சிஏபிஎஃப் படை. சரிங்களா? சிஆர்பிஎஃப்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயில் பார்ப்போம். அதோட ரோல்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, டிப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். சரிங்களா? வாங்க, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல் படைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, மேலே கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸை லோகோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ் இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா க்ரௌன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ்னு ஜூலை 27, 1939 இது வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணது என்றைக்குன்னா டிசம்பர் 28, 1949. சரிங்களா? இனிஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது வந்து க்ரௌன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் ஆக்ட் வந்து 28, 1949 வந்து ஆச்சு. கிட்டத்தட்ட 86 வருஷம் இதோட க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வேரியஸ் இதில் வந்து டிவைட் ஆகியிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஜோனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், 4 ஜோனல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் 21 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டர்ஸ், 2 ஆப்ரேஷனல் செக்டர்ஸ், 39 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேஞ்சஸ், 17 ஆப்ரேஷன் ரேஞ்சஸ், 43 குரூப் சென்டர், 22 ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், 4 கம்போஸ்ட் ஹாஸ்பிட்டல், 18 அதாவது 100 பெட் 4, 18 50 பெட்டும், 6 ஃபீல்டு ஹாஸ்பிட்டல், 3 சென்ட்ரல் வெப்பன் ஸ்டோர்ஸ், அப்புறம் ஆமினேஷன் ஒர்க் ஷாப், 201 ஜென்ரல் டியூட்டி பெட்டாலியன், ஜிடி பெட்டாலியன். அதாவது பார்த்தீங்கன்னா 201 பெட்டாலியன்ஸ் மொத்தம் இருக்குங்க. அது இல்லாமல் 6 விஐபி செக்யூரிட்டி பெட்டாலியன், 6 மகிழா பெட்டாலியன்னா விமன் பெட்டாலியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், 10 கோப்ரா பெட்டாலியன், 7 சிக்னல் பெட்டாலியன், 1 விஐபி செக்யூரிட்டி குரூப் அண்ட் ஒன்று ஸ்பெஷல் டியூட்டி குரூப் இருக்குது. சிஆர்பிஎஃபோட மெயின் டியூட்டி பார்த்தீங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் எங்கேயாவது க்ரௌட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எங்கேயாவது பெரிய அளவில் சண்டைகள் நடந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் மிலிட்டன்சி, இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ், மிலிட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டாக ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மிலிட்டன்சி குரூப், அதாவது உள்ள இருக்க இன்டர்னல் செக்யூரிட்டி, அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க இன்டர்னல் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் தான் டீல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐபி ப்ரொடெக்ஷன் பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங்லேயும் இதோட ரோல் இருக்குங்க. யூஎன் பீஸ் கீப்பிங்க்கும் போகிறாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நேச்சுரல் கிளைமேட்டிஸில் எதுவும் இஷ்யூஸ் வந்தால் அதையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிஆர்பிஎஃபோட பேசிக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜோனாக அது கிரியேட் ஆகிருக்குங்கிறது பற்றி பாருங்கள். அப்போ மொத்தம் சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே ஜோனில் நார்தர்ன் செக்டர், ராஜஸ்தான் செக்டர், நார்த் வெஸ்ட் செக்டர், ஸ்ரீநகர் செக்டர், ஆப்ஸ் காஷ்மீர் செக்டர், ஜம்மு செக்டர், இது ஜேஎன்கே ஜோனில் இருக்க செக்டர்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோனில் பீகார், சென்ட்ரல் செக்டர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் செக்டர், உத்தரகாண்ட் செக்டர். நார்த் ஈஸ்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் செக்டர், திரிபுரா செக்டர், மணிப்பூர், நாகாலாந்து செக்டர் அண்ட் ஆப்ஸ் ஜொரஹாட் செக்டர். அப்புறம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் செக்டர், சவுதர்ன் செக்டர், கேகே செக்டர் இருக்குது. அப்புறம் வந்து யூஎன் மிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிருக்கு, ஹைத்தி, லிபேரியா அண்ட் கொசோவா மிஷன் போயிருக்குங்க. சரிங்களா? அதாவது சிஆர்பிஎஃப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பேஜில் இருக்க லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நிறைய இடத்துல இது கவர் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஜோனு, அதுக்கு கீழே தான் வந்து செக்டர்ஸ் இருக்குது. செக்டர்ஸ் கீழே தான் பெட்டாலியன்ஸ் டிப்ளாய் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஜோனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அகாடமின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சிஆர்பிஎஃப் அகாடமி இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜ் நீமுச், கோயம்புத்தூர், முட்கட், அப்புறம் குவாலியர், அப்புறம் டிஎன்டி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சியாட் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டெரரிஸ்ட் நினைக்கிறேன், அது சிஐடி சில்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோபுரி, கால்கிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் சிஹெச்ஜேடபிள்யூடி, அதுக்கப்புறம் பெங்களூர், அப்புறம் ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர். அதாவது பேசிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ட்ரைனிங் சென்டருக்கு தான் போவீங்க. ட்ரைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா ஜோத்பூர், பெரிங்காம், ஆவடி, நீமுச், ராஜ்கீர், அமித்தி, லாத்தூர், லேத்புரா
ஸ்ரீநகர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் நடக்கிற சென்டர்ஸ். நீங்கள் அஸ் அ ஜிடி கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சென்டர்ஸில் தான் இந்த சென்டர்ஸ் தான் போய் ட்ரைனிங் பண்ணுவீங்க. நியர் அபவுட் ட்ரைனிங் வந்து 48 வீக்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஏஎம் பூனே, டிபிடிஎஸ் அண்ட் ராப்போ, என்சிடிடி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ஜோன்ஸ் இருக்க சென்டர்ஸுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் சிஆர்பிஎஃப் சூஸ் பண்ணிங்கன்னா இந்தந்த ஏரியாலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் அந்த சிஏபிஎஃப் சீக்வன்ஸில் மற்ற பேலன்ஸ் இருக்க எல்லா சிஏபிஎஃப்பையும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. பாய்.